நாட்டிலேயே பார்வையற்ற முதல் பெண் IFS அதிகாரி பெனோ ஜெஃபைன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இவருக்கு பிரதமர் அலுவலக விவகாரத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். தந்தி டிவிக்கு பெனோ அளித்த சிறப்பு பேட்டியை இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் முதல் பார்வையற்ற IFS அதிகாரியாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெண் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பார்வையற்ற அப்படின்னு நம்ம சொல்லும்போது சொல்லணும், இவங்களுக்கு நிறைய தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இன்று டெல்லி வந்திருந்தாங்க. தன்னுடைய தகப்பனார் பக்கத்தில் இருக்கார் மற்றும் அவங்கள ட்ரெயின் பண்ணவங்க திரு பூமிநாதன் சார் இருக்காங்க கிங் மேக்கர்ஸ் இன்ஸ்டியூட்லேருந்து. இவங்க ரெண்டு பேருடைய துணையோடு இன்று டெல்லி வந்திருந்தாங்க. 1 மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் பாராட்டு விழா டெல்லியில் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருமையான விஷயம். மேடம், உங்களுக்கு தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். டெல்லியில் இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணீங்க? சார், தந்தி டிவிக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்றைக்கி காலையில் சென்னையிலேருந்து டெல்லிக்கு சேர்ந்தேன். டெல்லியில் DOPT, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங், அவங்க தான் சர்வீஸ் அலோகேஷன் பண்ணுற டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் அவர்கள், மினிஸ்டர் ஃபார் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸு, அவங்க இன்னைக்கு அந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டாங்க. மற்றும் DOPTயில் எல்லா ஸ்டாஃப், எல்லா ஆஃபீஸர்ஸையும் இன்வைட் பண்ணி அவங்கெல்லாம் இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கண்டிப்பாக நீ இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாய். அதே போன்று நீ இந்தியாவுக்கு நீ நன்றாக நீ இனிமேல் சேவை செய்ய வேண்டும். உனக்கு என்ன பணிகள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றதோ அதில் நீ சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை வாழ்த்தினார் அமைச்சர். மேலும் அதிகாரிகள் எல்லாம் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள். அவர்களுடைய ஆசிரோடு நான் இந்த இந்திய வெளியுறவுத்துறையிலே சேரவிருக்கிறேன். நானும் இந்த என்னுடைய துறையான இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான மேடம் சுஷ்மா ஸ்வராஜி அவர்களுக்கும், வெளியுறவுத்துறையில் பணிபுரிகின்ற ஃபாரின் செக்ரட்டரி மற்றும் எல்லா செக்ரட்டரிஸ்க்கும், அடிஷனல் செக்ரட்டரிஸ்க்கும், ஜாயின்ட் செக்ரட்டரிஸ்க்கும் மற்றும் அண்டர் செக்ரட்டரிஸ்க்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டேன்.